பசங்க ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இந்த பழைய வருட ஆராதனை பிரசங்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11. பழைய வருட பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா 11:45 அந்த தேவ மனுஷர்கிட்ட என்ன பண்ணணும்? நான் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தான் நான் பேசலை. எனக்கு உடம்பு முடியாத போனதுனால 2 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகளாக இந்த பழைய வருட செய்தியை கொடுப்பேன். கரெக்டாக 11:45 11:40 யார்கிட்ட கொடுத்துடணும்? அந்த சபை தகப்பன்கிட்ட கொடுத்துடணும். சரியா? அதனால உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அதான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போனேன், அப்போ கூட இவ்வளோ தைரியமா கலங்காது இருப்பதாகன்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025 நம்ம கடைசி நாள் வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம், கடைசி தேதியில் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் இந்த 2025 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை நேற்றே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஆனால் நான் 2 வருஷமாக நிறைய இடங்களுக்கு செய்தி கொடுக்குறது நான் போகிறதில்லை, உடம்பு முடியலன்னு சொல்லி. அதனால் யார் மேலேயும் தப்பும் சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. சரி, ஓகே, கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாருன்னா பேசுவோம். ஆனால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், ஹைகோர்ட் ஆர்டர். ஹைகோர்ட் ஜட்ஜியா நம்ம வீட்டில் பா யாரும் ஒரு தைரியமாப்பா பாவம் பாவம் மனைவியும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க அது மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, ஓகே, கர்த்தர் திட்டானா பேசலாம். இல்லைன்னா ஐயா பார்த்தோன்னே ஐயா சொன்னார், பழைய வருட செய்தி கொடுக்குறீங்களா, நீங்கள் கெஸ்ட்டு ஸ்பீக்கர் இருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி தானே கெஸ்ட்டாக வந்தேன். எனக்கு அருமையானவர்களே, சரி நம்ம இதை பேசுவதை விட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கொடுப்போம். சூழ்நிலை, ஒருவனுடைய சூழ்நிலையை பொறுத்து தான். நம்ம பச்சை கலராக பார்த்தோம், இந்த ட்ரீயை பச்சை கலராக பார்த்தா பச்சை கலர் தான் தெரியும். ரெட் கலராக பார்த்தா எப்படி தெரியும்? இல்லை, சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்குற விதம், நம்ம கையாளுகிற விதம். இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான். இந்த வருஷம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு மாநகரத்தில் அயனம்பாக்கத்தில் இந்த தலை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அவன் காப்பாற்றி இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு நல்லா இன்னைக்கு நல்லா இருக்கிறான். அவன் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறான், இந்த மோசமான வருஷத்தில் கர்த்தர் என்னை பாதுகாத்தா. புரியுதுங்களா? அப்போ எனக்கு கூட 2 வருஷமாக நான் செய்தி கொடுக்கல, போன வருஷமும் கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் செய்தி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பேச முடியாது. அப்போனா நீ ஒரு சபையில் நீ செய்தி கொடுக்க முடியலனாலும் நீ வந்துருந்தேன் அப்படின்னாரு சாதையா. அவர் சபையில் இருந்தார். ஆனால் என்னுடைய உடம்பு சரியாகி இந்த முதல் செய்தி பழைய வருட செய்தி. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை யாரெல்லாம் இப்போ கை தூக்க சொன்னால் நீங்கள் ஜபத்துக்கு அவ்வளோ கை தூக்கி பாவம் உண்டு, கையே வலிச்சு போச்சு. நானும் தூக்க சொன்னேன். இந்த வருஷம் சுமாராக போச்சு ஐயா. மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருவார். இந்த வருஷம் சும்மா அப்படியே போச்சையா, நல்லா தான் போச்சு, அப்படியே போச்சு. நம்ம நினைக்கிறோம்ல, இல்லையா? இந்த வருஷம் ரொம்ப நல்லா போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனநிலையை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. நமக்கு நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு சேர்ந்தப்ப எனக்கு 12,500 ரூபா சம்பளம். இப்போ எவ்வளோ சம்பளம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். 12,500 ரூபா சம்பளம். அப்போ எனக்கு மூத்த வாத்தியார் வந்து 30,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. அப்போ சொன்னேன், அண்ணா எனக்கு மட்டும் 30,000 ரூபா வந்துன்னு வச்சுக்க, காரில் டிரைவர் போட்டு ஆஃபீஸ் வருவேன். அதே நபர், அதே ஆளு எனக்கு சம்பளம் போடுறாரு. எனக்கு 30,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொன்னாரு, 30,000 ரூபாய் ஆனால் காரில் டிரைவர் போட்டு ஆஃபீஸ் வருவேன்னாரு. அவரே வண்டி வந்துக்கிறாரு நீங்க அப்படின்னா. நம்முடைய மனநிலை தப்பிச்சுக்கவே அவர் மோசமான ஆளு. நம்மள என்ன பண்றாரு? கத்தி வச்சிருவார் தொண்டையில.
அது நீங்க யாராலும் என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட காப்பாற்ற முடியாது. எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு உங்களை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். எங்க கண்டுபிடிச்சாங்க? அவாந்தர வெளியில அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென். அவர் என்ன பண்ணாராம்? உலகுள்ள பெருமையான அவாந்தர வெளியில் இருந்து அவன் என்ன பண்ணாராம்? கண்டுபிடித்தார். அப்புறம் அவனை, தேங்க்யூ சிஸ்டர், நான் பைபிள்ல கண்ணு தெரியாது தரப்பாடி படிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணாரா? நடத்தினார். எதுல நடத்தினாரு? 2025 அவர் என்ன பண்ணாரா? நடத்தினார். நிறைய நேரங்கள்ல பொருத்தனையில தவறுற, சபைக்கு போக மாட்டுற, சரியா காணிக்க கொடுக்க மாட்டுற, சரியான உங்க ஜீவிய சரியில்லைன்னு என்ன பண்ணாரா? உணர்த்தினார். உணர்த்திட்டு நம்ம சரியா இல்லாத சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்ம சரியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணாரா? நம்மை கண்மணி போல காத்து வந்தார். நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது, ஆண்டவரே எல்லா வருஷத்தை நன்மையால் முடி சொல்லுங்க, இது அதுன்னு பேசுவாங்கப்பா, ஏதாவது ஒரு வித்தியாசமே ஒரு வசனம் கொடுக்கணும் போது அவர் கண்மணியை போல நம்ம காப்பாற்றுவோம். ஆமென், ஆமென். இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கருத்து சொல்லுகிற காரியம், மகனே மகளே, இந்த 2025 உங்க இஷ்டமா எங்கெங்க போன, இஷ்டமா எப்படி வாழ்ந்த, பாஸ்டர் பேச்சு கேட்காத எங்கெங்க போன, வசனத்து பிரகாரம் நடக்காத எங்கெங்க போன, இப்ப கர்த்தர் உனக்கு உணர்த்தினாரா இல்லையா? பாவம் செய்யும் போது உணர்த்தினாரா இல்லையா? பொய் சொல்லும் போது உணர்த்தினாரா இல்லையா? பைபிள் வாசிக்காதப்போ உணர்த்தினாரா இல்லையா? ஜெபிக்காதப்போ உணர்த்தினாரா இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். ஐயா, நம்ம கூட பயணித்தவர்கள் யாரும் நம்ம கூட இல்லை. இந்த வருஷத்தை துவங்கினவர்கள் நம்ம கூட இல்லை. இந்த வருஷத்துல எத்தனை சாவுக்கு நம்ம போயிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். சொல்ல போறீங்க, கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு போகும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு நான் அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியவர், யூத ராஜசிங்கம். இந்த இடத்துல நீங்க, நான் நேற்றைய தினத்துல கர்த்தர் என்னோட பேசின காரியத்தை ஒரு கண்மணி போல கிறிஸ்துமஸ் செய்தியா இந்த எவ்வளவு நாளா கேட்டுக்கிறீங்க? முதல்ல சொல்லிட்டேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா இது சண்டே சர்வீஸ் இல்ல. நான் 11:40க்கு என்னோட முடிச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட 11:42க்காவது கொடுத்துருந்தோம். டக்கு டக்குன்னு பேசுனீங்கன்னா பேசலாம். கிறிஸ்துமஸ் செய்தி எவ்வளவு நல்லா கேக்குறீங்க? ஒரே நாள் தானே கேட்டீங்க? வருஷம் கேக்குறீங்க. அப்புறம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இந்த வாரம் தொடர்ந்து ஒரு மாசமா கேட்கறது இல்லையா கிறிஸ்துமஸ் செய்தி? நீங்க கேட்டுதான் இருக்கிறீங்க. பாஸ்டர் அம்மா மட்டும் கேட்டு இருக்கிறாங்க பொழுதுப்பா, வேற எல்லாம் வந்து தூங்கிட்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இது கிறிஸ்துமஸ் செய்தியை தொடர்ந்து நான் ஒரு செய்தியை இன்னைக்கு கொடுக்க போறேன். ஐயா, நீ பழைய வருது ஆராதனை ஐயா சொல்லிதான் கொடுத்தாரா, இல்ல போட்டு நீ கிறிஸ்துமஸுக்கு நினைச்சீங்கன்னு நினைக்காதீங்க. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, இது என்ன வசனம்? கிறிஸ்துமஸ் வசனம். என்ன வசனம்? கிறிஸ்துமஸ் வசனம். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் பாடல்கள்லாம் அடுத்த வருஷம் பாடுவீங்களா? ஜனவரியில பாடுவீங்களா? நல்லா உற்சாகமா சொல்லுங்க, பாடுவீங்களா? ஏன்னா இப்பயே நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 1 hour பிரசங்க ஐயா வச்சுக்கிறாரு. உங்களை தாக்காத நீ குடும்பம் நாங்க தூங்குவது, சாப்பாடு போட்டு தாக்குறாங்கய்யா, சாப்பாடு போட்டு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நைட் வேற விட போறது இல்லை உங்களை. அப்ப தேவதூதன் மரியாம் இடத்துல வந்து என்ன சொன்னா, கிருபை பெற்றவளே அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கலாம், ஒருவேளை இவர் என்னடா தொடர்ந்து இது பேசுறாரு. இது வந்து உங்களை சுத்திகரிக்கிற ஒரு செய்தியாக, இதை உங்களுக்கு சுத்திகரிக்கிற ஒரு செய்தியாக நான் கொடுக்க போகிறேன். ஐயா உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற செய்தியாக ஒன்று கொடுக்க போகிறேன். அப்ப அழுக்கான ஒரு டம்ளர் வீட்டில் இருக்கு.
வீட்டில் தண்ணி தாக எடுக்குதுன்னு வச்சிங்களேன், அழுகான டம்ளரில் தண்ணி கொண்டு குடிச்சிடுவீங்களா? குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்களா? குடிக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்? சுத்தப்படுத்தி அதை எடுத்து என்ன பண்ணுவோம்? தட்டை சாப்பிட்டு கழுவி வைப்போம். திருப்பி கழுவி என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். சாப்பிட்ட தட்டை அப்படியே வச்சு மறுநாள் அதிலே சாப்பாடு போட்டு சாப்பிடுவோமா? நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் ஒரு நாளும் அழுக்கான பாத்திரத்தில் புதிய துருத்தியை, புதிய அபிஷேகத்தை, புதிய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் பண்ண மாட்டாரு. நான் இப்படிதான் இருப்பேன் ஆண்டவரே, நான் இப்படிதான் இருப்பேன். என்ன முதலாவதாக இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பே ஃபார்முலாவை மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா எனக்கும் இந்த பயம் படிக்கிறப்போ வந்துச்சு. ஏன்னா இந்த சயின்ஸ் எடுத்தா ஈக்குவேஷன் எழுதுவானுங்க வாத்தியாருங்க. சுத்தமா ஈக்குவேஷன் எழுது வராது. தமிழ் வாத்தியார் முன்னாடி யாருன்னா நம்ம நல்லா குண்டா பண்ணா சந்தோஷமா இருக்கும் தமிழ் பீரியட்ல. ஏன் தெரியுமா? திருக்குறள் படிக்க வைப்பாங்க. என்ன படிக்க வைப்பாங்க? படிச்சுக்கிறீங்களா இல்லையா? எத்தனை திருக்குறள் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க? திருக்குறள் 1330 மனப்பாடம் பண்ண போறீங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை திருக்குறள்? 10 திருக்குறள். அதுல 2 மனப்பாடம் பண்றதுக்குள்ள இப்ப சொல்றீங்க. சரி, 6வது படிக்கும்போது 7வது படிக்கும்போது முன்னாடி இருக்கிற தலையில என்ன பண்ணுவான்? மறைச்சு உட்காந்து எந்த தமிழ் வாதியாரா திருச்சாலும் எவன் மறையிறானோ அவன் தான் எழுதி சொல்றானோ. நம்மளுக்கு ஏடா திருவள்ளுவர் பிறந்தாருன்னு இருக்கும். அடா பாரு, இந்த திருவள்ளுவர் ஏடா பிறந்தாரு? நம்ம காலத்துல இல்லாத எப்படா பிறக்க வேண்டித்தானே இந்த திருக்குறளை படிக்க சொல்றாங்க. நமக்கு என்ன ஆகும்? ரொம்ப இதுவா இருக்கும் பாருங்க. அப்ப இன்றைக்கும் கூட இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஃபார்முலா அப்படின்றத சில நேரங்கள்ல இதுதான் திட்டம் சொல்லி நம்ம நினைப்போம். அந்த திட்டத்தை உடைக்கிறவர் கர்த்தர். ஆமென். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. யார் நினைவு வேறையா? நீ ஒரு மாதிரி யோசி, ஆனா உன்னை நான் வழி நடத்துறது நான் தான். நீ ஒரு வேளை வேலைக்கு போலாம், நீ ஹெட் மாஸ்டர் இருக்கலாம், நீ ஸ்கூல் வச்சிருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். ஆமென். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஃபார்முலாவை மாற்றுகிற கர்த்தர். பிரசங்கத்தை நல்லா நீங்க அடுத்த வருஷம் வரும்போது நான் கேட்பேன். ஒரு வேளை ஐயா கூப்பிட்டாருன்னா கேட்பேன். நல்லா கவனிங்க. முதலாவதாக தேவதூதன் மரியாளிடத்திலே வந்து என்ன சொல்றானா? கிருபை பெற்றவளே வாழ்க. நல்லா கவனிங்க. இந்த மரியாளை பற்றி நம்ம நிறைய ஏசாமி பிறந்தாரு, கிறிஸ்மஸ் 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 ரெட் கலர் ட்ரெஸ் போடுறது, அதை பொறுத்து ட்ரீ வைக்கிறது, சாண்டா கிளாஸ் பண்றது எல்லாமே யோசிக்கிறோமே. ஆனா இந்த மரியாளுடைய வாழ்க்கையை ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கிறோமா? பெண்கள் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு டிராஜடி, ஒரு சோகம், பெரிய சோகம் அந்த அம்மாக்குள்ள இருந்தது. முதல் குறிப்பாக born in failure, அவருடைய பிறப்பே ஒரு தோல்வி. நான் கவனிங்க. இதை நீங்க ஒருவேளை ஐயா வந்து திவாகர் ஐயா வந்து என்ன கேட்டாரு, ஆனா இந்த தள்ளுபடி ஆகும்போது அது உங்ககிட்ட இருக்குதுப்பா, அதை நான் படிக்கணும்னா சரிப்பா நான் ஒரு நாள் தரம் படிங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆனா நிறைய அபியாசப்படுத்த கூடாது. ஏன்னா டேக்ஸ் பைபிள்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? தெரியாதா? தமிழ் பைபிள் வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதையா? நீங்க வந்து கேட்டாதான் தூசி தட்டி எங்க தேடிக்கிட்டு எடுத்துட்டு வருவோம். இதுல வேற டேக்ஸ் பைபிள்னு ஒன்று சொல்றீங்க, எனக்கு தெரியல. டேக்ஸ்னா ஒரு விளக்க உரை, அதை அப்புறம் சொல்ற விடுங்க. இப்ப born in failure, அவருடைய பிறப்பே ஒரு தோல்வி. நல்லா கவனிங்க. இவருடைய அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஜோசிஃபோ ஏதோ சொல்றாங்க. அவங்க அப்பா பேரு, அம்மா பேரு வந்து அண்ணா. இந்த தம்பதியினர் யாருன்னா அந்த நாசரேத் ஊர்ல ஒரு நல்ல ஒரு குடும்பம். இவங்க யாரு? ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு கப்புள்ஸ். இவர் வந்து ஒரு வியாபாரி. யாரு? மரியாளோட அப்பா. கதை சொல்றேன்னு தூக்கிட்டு போறீங்க, எழுப்பி சொல்லுவார். கவனிங்க. எதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்றத நீங்க கவனிங்க. காணிக்கைக்காக சொல்லவில்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்த குடும்பம். புரியுதுங்களா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்த குடும்பத்துல என்ன இல்ல, ஒரு குறை இருக்கு. அவங்களுக்கு 20 வருடங்களாகி குழந்தை இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. அப்ப காணிக்கை செலுத்த போகும்போது யூதருடைய வழக்கத்தின்படி நிறைய நேரம் இவங்க வாங்கிட்டாங்க. அந்த ஆசாரியன் சொல்றான், அம்மா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால இந்த காணிக்கை என்ன பண்ண முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு நாள் சொல்றப்ப
கதறி அழுகுறாங்க. அம்மா கதறி அழுது சொல்றாங்க, ஆண்டவரே ஒருவேளை எனக்கு ஆண் பிள்ளை பிறக்குமானால், எனக்கு பிள்ளை பிறக்குமானால் நான் என்ன பண்ணுவேன், அத முதல் குழந்தைய கர்த்தருக்கு கொடுத்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பொருத்தனை பண்ணுகிறார்கள். நல்ல வசதியான குடும்பம், நல்ல செழிப்பா வாழ்கிற குடும்பம், சபையில முதன்மையா இருக்கிற குடும்பம், கர்த்தருக்கு கொடுக்கிற குடும்பம், சரியா பரிசுத்தமா வாழ்கிற குடும்பம். ஆனா கர்த்தர் 20 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பொருத்தனை பண்றாங்க, பொருத்தனை பண்ணுகிறார்கள். எனக்கு குழந்தை பிறக்கணும், அதை உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. எனக்கு குழந்தை பிறக்கலைங்க, சமுதாயத்தில் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை. என்ன பண்றாருன்னா கர்த்தர் 20வது வருடம் அவங்களை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார், குழந்தைய கொடுக்கிறார். என்ன குழந்தை பிறகுது, என்ன குழந்தை பிறகு, நல்லா கதை கேட்குறீங்கம்மா. சீதைக்கார் சித்தப்பனா ஏதோ ஒன்று சொன்னாங்களா, அந்த மாதிரி கதையா இருக்கு. நல்லா கதை கேட்குறீங்க. நான் மரியாதை அவங்க அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி சொல்லுகிறேன். அவங்களுக்கு என்ன குழந்தை பிறகுது, இப்ப சொல்லுங்க, மரியாள் பிறகுறாங்க. என்ன பிறகுறாங்க, மரியாள் பிறகுறாங்க. மரியாள் என்ன பண்றாங்க, மரியாள் பிறகுறாங்க. மரியாள் பிறந்த உடனே நல்லா கவனிங்க, நம்ம நீங்க சொல்லிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பொருத்தனை பண்ணுவோம்னா சாமுவேல் ஆண் குழந்தை பிறந்தார், அவர் எத்தனை போய் கர்த்தருக்கு கொடுத்துட்டாங்க. கர்த்தர் சபையில அவர் என்ன பண்ணாங்க, ஏலி என்ன பண்ணாரு, அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, சபையில அவர் ஏத்துக்கினாங்க. ஏன்னா ஆண் பிள்ளை. இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல பாருங்க, ஆம்பளை பையன் தான் வாரிசு இருக்கிறாங்க, பொம்பளை பசங்க இது நைட் பிரேயரு. நீங்களும் நானும் பேசினா தான், ஒருவேளை உங்க ஐயா பேசும்போது நீங்க எப்படின்னா இருந்துங்க, நான் பேசுறப்ப என் கூட பேசினாதான் எனக்கும் பிரச்சனை வரும். ஆண் பிள்ளை வாரிசு, பெண் பிள்ளை வாரிசு இல்லை அப்படின்றாங்க. ஆனா அப்படி இல்லையா, கர்த்தர் கொடுக்கிறது எல்லாமே வாரிசு தான். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதி. அப்ப அந்த கால யூத முறைமைகளின்படி ஆண் பிள்ளையை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, காணிக்கையாக சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆனா என்ன பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்துச்சியா. நல்லா யோசித்து பாருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு நல்ல ஒரு வாழ்ந்த குடும்பம், அருமையா இருந்த குடும்பம், கர்த்தருக்கு பணி செய்த குடும்பம், கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்த குடும்பம், ஒரு பொருத்தனையும் பண்ண குடும்பம். ஆனா என்ன ஆயிடுச்சு, பெண்ணா பிறந்துச்சியா. பெண்ணா பிறந்தவன அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கல்ல, யோசித்து பாருங்களேன், என்ன யோசிச்சிருப்பாங்க, என்னடா இது கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணோம், ஆனா என்ன பண்ணிச்சு, பொண்ணா பிறந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க, சபையில போய் கேட்கிறாங்க. சபையில என்ன பண்றாங்க, இதனுடைய ரூல்ஸ் வந்து ஆண் பிள்ளைகளை தான் நாங்க என்ன பண்ணுவோம், ஏத்துப்போம். ஆனா ஒரு சில ரூல்ஸ் நாங்க பிரேக் பண்ணி இந்த குழந்தைய நாங்க சபைக்கு ஏத்துக்கிறோம். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. கர்த்தர் ஃபார்முலாவை உடைக்கிறவர். அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இது பொம்பளையா பிறந்துச்சு, என் வீட்டுல ஒரு சோகம் ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அப்ப மரியாள் பிறந்ததே ஒரு துக்கத்தோடு பிறந்தார். அவள் பிறந்தது தன்னுடைய தாய் தகப்பனுக்குன்னா இல்ல சந்தோஷம் இல்ல. ஆனா கர்த்தருடைய திட்டம் அது ஆணா பிறக்க கூடாது, என்னுடைய வாரிசு அதுலதான் வரப்போகுது, அது பெண்ணா தாயா பிறக்கணும். அனுப்பின மரியாள் நல்லா கவனிச்சு பாருங்க. மரியாளோட அப்பா இறந்துடுறாரு, மரியாளோட அம்மா இறந்துடுறாங்க. மரியாள் சபையை விட்டு அனாதையாக வெளியே அனுப்பப்படுகிறார். வெளியே போனாங்க, தாய் தகப்பன் இல்லம்மா, தாய் தகப்பன் இல்ல. யாருக்கு இல்ல, மரியாளுக்கு இல்ல. அப்ப யார் அவங்க, அனாதை. ஒரு வேலை யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் ஏன்பா பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம், நான் ஏன் பிறந்தனே தெரியல, நான் செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அது இல்லையா. உங்க வாயில சொல்லாதீங்க. நான் கிறிஸ்துமஸ் பிரசங்கம் எனக்கு கர்த்தர் சொன்னாரு, பயப்படாதிருங்கன்னு போய் சொல்லுங்க. தேவதூதன் முதல் வார்த்தை என்ன சொல்றான், பயப்படாதிருங்கள். தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து சொல்றான், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரே நானாத போல இருக்கிறப்பா, பயப்படாத சிஸ்டர், பயப்படாத சொல்லுறா. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் அனாதையாக விடுகிறார். மரியாள் சபையை விட்டு துரத்தப்படுகிறார், அனாதையாக நினைக்கிறார். ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லப்பா, அனாதையா வெளியே வந்து நிற்கிறேங்க, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு யோசிச்சு 2025 ஒரு வேலை, ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லைப்பா, என் சொந்தக்காரனை என்னை விட்டு போயிட்டான்பா,
எனக்கு எல்லாம் போயிடுச்சுப்பா, நான் நினைச்ச காரியம் நடக்கலப்பா, நான் அப்படியே ஃபெயிலியர்ல வாழறேன்ப்பா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அனாதை இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப இந்த மரியாளுடைய சூழ்நிலை யோசித்து பாருங்க. யாரும் தன்னோடு இல்ல, அனாதையாக வளர்கிறார். யாரும் தன்னோடு கூட இல்ல, அனாதையாக வளர்கிறார். யார் வீட்டுக்கு போகலாம்? அப்போ சில புக்ல நீங்க பைபிள்ல எங்க அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய சகோதரிகள் இல்லத்தில், தன்னுடைய சித்தியினுடைய வீட்டுல இவங்க என்ன பண்றாங்க? வளர்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா இப்ப இந்த நல்லா புரியுங்க. என்ன பாருங்க, ஒரு அப்பா அம்மா கிட்ட வளர்ற குழந்தையே எப்படி இருக்கு? ஒரு அப்பா அம்மா கிட்ட வளர்ற குழந்தையே சில நேரங்கள்ல சரியில்லாத இருக்குது. நம்மளே என்ன பண்றோம், சில நேரத்துல என் ஒய்ஃப் சொல்லும், இந்த பசங்களை வளர்த்துறப்ப ஒழுங்கா என்ன இருக்குதுங்களா, உன் வளர்ப்பு எப்படி இருக்குது இப்ப இப்படி நம்ம என்ன பண்றோம், ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை திட்டிக்கிறோம். யார்கிட்ட வளருது குழந்தை? நம்ம கிட்ட வளருது. யார்கிட்ட வளருது? கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க சிஸ்டர். நம்ம கிட்ட வளர்ற குழந்தைய நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. நம்ம கிட்ட வளர்ற குழந்தைய நமக்குள்ள என்ன இருக்குது? குறை இருக்குது. ஆனா மரியாதை எங்க வளர்றாங்க? தன்னுடைய யாரோ ஒருவருடைய வீட்டிலே வளர்கிறார்கள். ஆனால் தனக்குள்ளே பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார்கள், தனக்குள்ளே கற்பை காத்துக் கொண்டார்கள், தனக்குள்ளே ஒழுங்கை காத்துக் கொண்டார்கள், கர்த்தருடைய பார்வை தன் மேல படும்படி காத்துக் கொண்டார்கள். நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. நான் சொல்றது வசனத்தை வாசித்தீங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 2 வசனம் தள்ளி வாசிக்குமா? தேவதூதன் அவர்கள் நோக்கினோம், மரியாளே பயப்படாதே. என்ன சொல்றாருமா? என்ன சொல்றாரு? இதோ நீ பயப்படாத, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நல்லா கவனிங்க, நான் முக்கியமான குறிப்பு போடுறேன். ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நம்ம யோசேப்புன்ற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாரு, நம்மளுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நம்ம நல்லா வாழலாம், நமக்கு ஒரு குடும்பம் வருதுன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தேவதூதன் அவங்க கிட்ட வந்து என்ன சொன்னானா? பயப்படாதே, நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அப்பா, இது நடக்குதா? நல்லா யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்க இந்த வசனத்தை வீட்டுல போய் அசை போட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணமே ஆவாத பிரெக்னன்ட் ஆனா என்ன பண்ணுவோம்? யூதருடைய வழக்கத்தின்படி அவர்கள் என்ன பண்ணோம்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அப்ப கல்லெறிந்து இவர்கள் என்ன பண்ணோம்? கொல்ல வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கும் பொழுது மரியாள் என்ன பண்ணாங்களா? தனக்குள்ளே வைத்து சிந்தித்தாங்க. ஐயா, என் ஃபியூச்சர் இப்பதான் நல்லா இருக்குதுன்னு யோசித்தேன், எனக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்குதுன்னு யோசித்தேன், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? நீ கர்ப்பவதி ஆயிடுவேன்னு சொல்றீங்களே. ஒருவேளை மரியாள் யார்கிட்டயும் சொல்லல, யார்கிட்டயுமே சொல்லல. ஒருவேளை இந்த யோசேப்புக்கு எப்படி தெரியும்? தேவதூதன் சொன்னான்னு